முறைக்கிறான்டா. எது முறைக்கிறானா? பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு முறப்பு வேற முறைக்கிற நீ சாவிடா மயிர. காவலர்கள் அறிவித்த அந்த ஊரடங்கை மீறி அந்த ஊர் இளைஞர்கள் சிறுவர்களை அழைத்து ஒரு பள்ளிக்கூடத்தில் வைத்து அவர்களை விசாரிக்கிறாங்க. ஊரில் நடந்த விவரங்களை பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதை செய்யறது யாருன்னு எங்களுக்கு தெரியும். அதை தாண்டி உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கிறதா என்று அந்த சிறுவனிடம் கேட்டான். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு சிறுவன், எனக்கு தெரியும், எப்போதும் ஒருவன் வந்து தனிமையிலே இருப்பான், அவன் செய்யும் நடவடிக்கையில் இருந்து மற்ற சிறுவர்கள் பயப்படுவார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கும் போது இன்னொருவனும் நானும் பார்த்திருக்கிறேன் என்று கூறினான். என்னங்கடா? சிறுவரிடம் விசாரிக்கும் அதே நேரத்தில் ஊரி என்ன நிலவரம் என்று அறிய தன் நண்பனிடம் தொடர்பிலேயே இருந்தான். நீ கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க, அதனால தானே வந்தான். ஒன்றும் இல்லை, இந்த ஊருக்குள்ளே நடக்கிற விஷயம் எல்லாருக்கும் நல்லா தெரியும், அதை பற்றி பேசலான்னு தான் கூப்பிட்டேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் பெரிய ஆள் செய்கிற விஷயம் இல்லை, உங்களில் ஒருத்தன். சரி சொல்லுங்கள், உங்களில் யாராச்சும் நீங்கள் ஒருத்தன் சந்தேகப்படுற மாதிரி பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். நானும் பார்த்துருக்கேன். யாரு கூடயும் சேரவே மாட்டான், எப்போவுமே தனியாக தான் இருப்பான். டேய், கேள்விப்பட்டது உண்மைதான்டா. ஊருக்குள்ளே யாரும் இல்லை, ஊரடங்கு போட்டுட்டாங்க. நானும் பூங்கா, குளம், சர்க்கஸு எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்த்துட்டேன். அவன் ஊர் பொது இடங்களில் தேடிச் சென்ற நிலையில் அங்கு ஊர் பொதுமக்களும் சிறுவர்களும் யாரும் கண்ணில் தென்படவில்லை என்று கூறினான். இந்த விஷயம் போலீஸுக்கு போயிடுச்சு. பேசாமல் இதுலேருந்து நம்ம விளைவிக்கலாமா? இதுலேருந்து விலகிறதா? வேணாண்டா, பெரிய பிரச்சனையாயிரும். போலீஸ் இப்போ தான் குழந்தைங்க காண போனன்றதை கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்கள் முழுசாக கண்டுபிடிக்கிறதுல இந்த முழு சுடுகாட்டா மாற்றிடுவான்டா. ஆரம்பிச்சிட்டோம், முடிச்சிரும். எதுவும் சரியாக வரலண்ணா புதைச்சிரும். சரியா? சரி, இந்த பிரபு எங்கே இருக்கான்? கூட இருக்கான்ல, பார்த்துக்குவோம். ஆனால் மர்மமான முறையில் எனக்கும் அந்த சிறுவனை பற்றி தெரியும் என்று கூறிய அதே சிறுவன் அதே நாளில் அந்த ஊர் குவாரியில் உள்ள ஆற்றங்கரையில் சடலமாக மீட்கப்பட்டான். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? 3 வேளை சாப்பிடாம இருந்துறீங்களா? பசியோட வலி என்னன்னு தெரியுமா? இத்தனை நாள் கட்டி வைத்து அடித்து சித்திரவதை படுத்தியும் வாயை திறக்காத அந்த சிறுவன் திடீரென 3 வார்த்தைகள் கூறினான். வணக்கம் சாமி. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வீட்டில் ஒரே கஷ்டம் சாமி, சோதனை மேலே சோதனையாக இருக்கு சாமி, ஒரு நல்ல வழி காமி சாமி. பையனோட ஜாதகத்தை விடுமா? உங்கள்
உங்கள் கஷ்டங்கள் தீர உங்கள் மகனை இந்த மடத்தில் 30 நாட்கள் வைத்து 30 நாட்கள் கழிந்த பிறகு ஒரு பரிகாரம் செய்தால் உங்கள் கஷ்டங்கள்லாம் தீரும் என்று கூறினார். அந்த தாயும் அந்த குறி சொல்பவரின் பேச்சை கேட்டு அந்த சிறுவனை அந்த மடத்திலேயே விட்டுவிட்டு சென்று விட்டார். அந்த மடத்தில் 30 நாட்கள் அவன் அனுபவித்த கொடூரங்கள் தான் அவனை இந்த நிலைக்கு தள்ளியது. ஆரம்பிச்சிட்டோம், முடிச்சிரும். எதுவும் சரியா வரலண்ணா புதைச்சிரும். இப்போ நீங்கள் என்ன புதைச்சாலும் இந்த ஊரில் குறைஞ்சபட்சம் 100 சவாச்சை விழும். என்னது 100 பேரை கொள்ளுவியா? நீ ஒருத்தன் எப்படா 100 பேரை கொள்ளுவா? நாங்கள் ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது 70 பேராச்சும் கொள்வோம். எது ஒவ்வொருத்தனுமா? இந்த ஊருக்குள்ளே 100 சாவு விழும், 98 சாவு ஊருக்குள்ளே. எங்களை தடுக்க நினச்சிங்களே, அந்த கடைசி 2 சாவு நீங்கள் தான். அதனால தான் உங்கள் உயிரோட விட்டு போகிறோம். அப்போது அங்கு வந்த சிறுவர்கள் கையில் வைத்திருந்த பாட்டில் துண்டுகளையும் கற்களையும் வைத்து அவர்களை காயமாக்கி நிலைகுலைய செய்தனர். எதுக்கு நீ ரெடியாடுறா? இன்னும் 100 கொலைகள் செய்யப்படும். அதில் 98 கொலைகள் ஊருக்குள் தான் நடக்கும். கடைசி 2 கொலைகள் அது நீங்கள் தான். அதனால் தான் உங்களை விட்டு வைத்து செல்கிறோம் என்று கூறி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றனர். என்ன அடுத்த பேப்பரை காணோம்? எல்லாம் சரியா தானே இருந்தது. இது இல்ல, எங்க போச்சு? இதுவும் இல்ல. அடுத்து என்னதான் ஆச்சு? இந்த பசங்க அந்த ஊரை என்னதான் பண்ணாங்க? இந்த போலீஸ்காரங்க அந்த பசங்களை பிடிச்சாங்களா இல்லையா? இல்ல இந்த 2 பேரும் எந்திரிச்சு அந்த பசங்களை கொன்னுட்டாங்களா? Mm-hmm.